வந்திருக்கோம், போராட்ட களத்துல இருக்கிறோம். போராட்ட களத்துல இருக்கிறோம். எது பண்ணாலும் கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கைது நடவடிக்கை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான கைது நடவடிக்கை. குற்றவாளிகள் அரசு போராட்டம் செய்ய வந்தவங்க அரசு செய்யறாங்க. அவங்கள அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம எங்களை அரசு பண்றதுக்கு 300 போலீஸ குவிச்சு வச்சிருக்காங்க, 500 போலீஸ குவிச்சு வச்சிருக்காங்க. இதுவா நீதி? இதுவா நியாயம்? இதுவா மனசாட்சி? எத்தனை சின்ன பொண்ணுங்களை காவு வாங்குவாங்கன்னு தெரியல. அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணு, அயனாவரத்துல ஒரு சின்ன பொண்ணு, சென்னை பூக்கடையில ஒரு சின்ன பொண்ணு, கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சின்ன பொண்ணு, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில ஒரு சின்ன பொண்ணு, திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க ஒரு சின்ன பொண்ணு, பட்டிவீரம்பட்டியில ஒரு சின்ன பொண்ணு, மதுரையில கல்குளத்துல ஒரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுங்களை காவு வாங்குவாங்க. எத்தனை கல்லூரி மாணவர்களை காவு வாங்குவாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, நேத்து கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு. இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளி. குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண வந்தாங்க. எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. இதுக்கு இத்தனை போலீஸ். இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறது இத்தனை போலீஸ் பயந்தா கூட மனசாட்சியாக வந்திருக்கோம். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் போகல. நாங்க போராட்டம் பண்ண வந்தோம், எங்களை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்குது. இது என்ன நீதி? என்ன நியாயம்? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? 1000 ரூபாய் யாருக்கு வேணும்? என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? எங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஜனநாயகத்துக்கு பர்மிஷன் முறையா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கடைசி நிமிஷம் பர்மிஷன் வேணான்றாங்க. இது என்னது? இது இப்ப இதுக்கு பேசாம எதுக்கு பேசுவாங்க? இதுக்கு பேசாம பெண்கள் பாதுகாப்புக்கு பேசாம வேற எதுக்கு பேசுவாங்க? பெண்களுக்கு, மாணவிகளுக்கு, சின்ன குழந்தைங்க எல்லாம் 10 வயசு, 13 வயசு, 15 வயசு, 6 வயசு, எந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. 45 வயசுக்கும் பாதுகாப்பு இல்ல. நேத்து ஒரு பொண்ணு வீட்டு பக்கத்துல பால் போட போயிருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, இளம் விதவை, அதையும் புடிச்சு வன்கொடுமை பண்ணிருக்காங்க. 1 வாரம் ஆச்சு. அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லையா நமக்கு? அதை கண்டுபிடிக்க வேண்டாமா? என்ன கைது நடவடிக்கை? உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் உடனடியா இவங்களுக்கு விரைந்து தண்டனை கொடுக்கணும். இவங்களெல்லாம், இந்த மிருகங்கள் எல்லாம் சும்மா விட்டு வைக்கலாமா? சும்மா விடலாமா? இந்த மிருகங்களை உடனே கைது பண்ணி 3 மாசத்துல தண்டனை வழங்கணும்.